உலகெங்கிலும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலியில் வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனிப்பயிற்சி வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனிப்பயிற்சியாக இருக்குது. ஸோ இது திரும்ப சொல்கிறேன், வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலான பயிற்சி 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவது அப்படின்றது எல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ அந்த வகையில் கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பயிற்சியாக இருக்கிறாரு. அந்த நாளில் பார்த்திங்கன்னா திருக்கோயிலெலாம் இதை ஃபாலோ பண்ணி தான் இந்த சனிப்பயிற்சி பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய பலன்கள் சனிப்பயிற்சியாகி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மீன ராசிக்கு போகிறார், அங்கேருந்து மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்றத பார்க்க போகிறோம். சனி எல்லாத்துக்குமே நல்ல அறிமுகமான ஒரு கிரகம் தான். சனியை பற்றி நம்ம சிறப்பாக எடுத்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு வேண்டியதில்லை, எல்லாருமே நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பீங்கன்றதை தாண்டி சனியை பார்த்து பயந்துட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த பயத்தெல்லாம் போக்கக்கூடிய விதமாக தான் இந்த பலன்கள் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லது சொல்லணுன்றது மட்டும் இல்லாமல் எப்படி எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும், எந்த விஷயங்கள் நம்ம தவிர்த்துக்கிறதுனால வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக பயணிக்க முடியும், இந்த சனிப்பயிற்சியை நம்ம ஆதாயமாக பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றதெல்லாம் தான் பார்க்க போகிறோம், சொல்ல போகிறேன். தொடர்ந்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலபுருஷ தத்துவத்துடைய முதல் ராசியே மேசராசி தான். இந்த மேசராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 7.5 சனி ஆரம்பிக்குது. ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏற்கனவே நம்ம நடந்துட்டுருக்கு, நம்ம அப்படிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சுன்னா சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அது பார்த்திங்கன்னா திருக்கணித ஜோதிடத்தில் 2 விதங்கள் இருக்குது. அதாவது கிரக நிலையில் கணிக்கிறதுல 2 ஃபார்முலாக்கள் இருக்குது. ஒன்று திருக்கணிதம், இன்னொன்று வாக்கியம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வாக்கிய கணித பஞ்சாங்கம் அப்படின்றது பாரம்பரிய ஜோதிட முறை, சித்தநாதர்கள் நமக்கு கொடுத்த கணித முறை. லேட்டர் பீரியடில், லேட்டர்னு நான் சொல்கிறதே ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருக்கணித முறை வந்துருச்சு, வழக்கத்தில் வந்துருச்சு. அதை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, ஜோதிடர்கள் இருக்காங்க. வாக்கிய கணிதம் ஃபாலோ பண்ணுற ஜோதிடர்களும் நிறைய இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் தான் இப்போ சனிப்பயிற்சி மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் உங்களுக்கான மேச ராசிக்காரர்களுக்காக 7.5 சனின்றது ஆரம்பிக்க இருக்குது. 7.5 சனின்றது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ராசிக்கு அதாவது 12ஆம் இடமான ஸ்தானத்துக்கு சனி வர்றதும், நம்ம ராசியில் அமர்ற அந்த 2.5 ஆண்டுகளும், அதுக்கு அடுத்ததாக ராசிக்கு 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் சனி அமர்றதும், ஆக மொத்தம் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டுகள். முதல் ராசியில் ஒரு 2.5 ஆண்டுகள், ராசியில் ஜென்ம ராசியில் ஒரு 2.5 ஆண்டுகள், அதுக்கு அடுத்ததாக 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் 2.5 ஆண்டுகள். இந்த நிலையில் சனி இருக்கிறத மொத்தமாக 7.5 ஆண்டுகள் அப்படின்ற கணக்கு எடுத்து ஒரு ராசிக்கு இந்த 7.5 சனி என்ன செய்யும் அப்படின்றத பலன்கள் நம்ம சொல்லியிருக்கோம், சித்தர்கள் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் மேச ராசிக்காரர்களுக்கு மார்ச் 6ஆம் தேதியிலேருந்து சனிப்பயிற்சியாகி 7.5 சனி ஆரம்பிக்குது. இந்த 7.5 சனி அப்படின்னாலே படக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரு பயம்தான் வரும். மேச ராசிக்காரர்கள் கண்டிப்பான முறையில் பயப்பட வேண்டியதே இல்லை. மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி மேச ராசிக்காரர்கள் எப்போயுமே நேர்மை வழியில் பயணிக்கக்கூடியவங்க தான். நியாயம், தர்மம், நம்ம சரியாக இருக்கணும், நம்மளை யாரும் குறை சொல்லிடக்கூடாது அப்படின்றதில், நம்மளுடைய கௌரவத்துக்கு, நம்மளுடைய மதிப்புக்கு எந்த ஒரு களங்கமும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த மேச ராசிக்காரர்கள் தான். பொறுப்புணர்ச்சிக்கு ரொம்ப பேர் போனவங்க. தன்னோட எல்லோரும் கடமைகளை கண்டு ஒதுங்கி போவாங்க. பொறுப்புகள் எனக்கு வேணாங்க, நீங்கள் யாரும் பார்த்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் மேச ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா தனித்துவமான தன்மைகள் கொண்டவங்க. பொறுப்புகளை வாண்டடாக விரும்பி எடுத்து நான் செய்கிறேன், சிறப்பாக செய்கிறேன், எனக்கு கொடுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு விரும்பி வாங்கிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட தன்மைகள் கொண்ட இந்த மேசராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா நேர்வழியில் பயணிக்கிறதுனால சனியை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம். அது என்ன சனியாக இருந்தாலும் சரி, விரை சனியாக இருந்தாலும் சரி, ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, பாத சனியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன் இவ்வளோ உறுதியாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு குருவோட அனுகூலம் பெற்ற ராசினா மேச ராசி தான் முதன்மையான ராசியாக வரும். குரு முழு சுபகிரகம். எவ்வளோ பெரிய அசுப கிரகமாக இருந்தாலும் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணி யோகமாக மாற்றக்கூடிய வலு யாருக்கு உண்டு அப்படின்னா முழு சுபகிரகமான குரு பகவானுக்கு உண்டு. ஸோ அந்த வகையில் குரு உங்கள் லக்னத்துக்கு பாக்கியங்களை, அதாவது அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய கிரகமாக வர்றாரு இல்லையா? ஸோ அதனாலேயே உங்களுக்கு நீங்கள் கடவுள் புண்ணியத்தில் சேஃப் ஜோனில் தான் வாழ்க்கை ஃபுல்லாக பயணிப்பீங்க அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். இது நீங்கள் குருவுடைய தன்மையில் சரியான முறையில் நீங்கள் புரிஞ்சுக்கும் போதும், அதன் வழியில் நீங்கள் நடக்கும்போது தான் இந்த பிரச்சனைகளை தவிர்த்து நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். வாழ்க்கை அப்படின்னா பிரச்சனைகள் கடந்தது தான், நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு சரியான வழியில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை சந்தித்தாலும் மேலே ஏறி வந்துகிட்டே இருக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னா குரு காட்டக்கூடிய வழியில் பயணிக்க வேண்டியது தான். ஸோ அந்த வகையில் குரு உங்களுக்கு ஆதாயமாக இருக்கிறதுனால இந்த 7.5 சனியை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய குரு பகவான், பாக்யநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான், 9ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவானுடைய இன்னொரு வீடான மீன ராசியில் தான் சனி அமரப்போகிறார். அந்த மீனம் தான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம். ஸோ அந்த குருவோட வீட்டில் அமரக்கூடிய சனி அவருக்கு இயல்பாகவே ஒரு சுபத்துவ தன்மை வந்துடும்.
இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி அங்கே அமர்றதுனாலே கெட்டது செய்ய மாட்டாரானா அப்படி இல்லை. அது சுப விரயங்களை கொடுப்பார். விரயங்கள் கண்டிப்பான முறையில் இருக்கும். அது சுப விரயங்களாக இருக்கும். ஏன்னா அது சுபரோட வீடு அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து சனி வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து 10, 11க்கு அதிபதி. தொழிலுக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி. அந்த வகையில் அவர் வந்து 12ஆம் இடத்துக்கு வர்றது 10, 11, 12ஆம் இடத்த வழியிலேருந்து நமக்கு ஆதாயங்கள் அப்படின்றது 12ஆம் இடம்ன்றது வந்து நம்ம வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு தொடர்புகளை குறிக்கக்கூடியது. ஸோ அதனால் வெளிநாட்டு தொடர்புகள் மூலிமா வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கிறது, தொழிலில் வெளிநாட்டு தொடர்புகள் மூலிமா தொழிலை வளர்த்துக்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். அது போக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி அமர்றார் இல்லையா மீன ராசியில், அந்த மீன ராசிக்கு அதிபதியான உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியான குரு வந்து உங்கள் ராசிக்கு இப்போ வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்துகிட்ருக்காரு. அந்த 3ஆம் இடத்துல இருக்கும்போது சனிக்கு கேந்திர தொடர்பு கொடுக்குறாரு குரு பகவான். ஸோ சனிக்கு வந்து குருவுடைய கேந்திர பலம் கிடைக்கிறதுனால, கேந்திர தொடர்பு கிடைக்கிறதுனால சனி வந்து அசுப பலன்களை கண்டிப்பான முறையில் செய்யாது. இதுக்கு அடுத்ததாக நீ வரக்கூடிய மே 26ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சியுமே இருக்குது வாக்கிய கணிதப்படி. ஸோ அந்த வகையில் குரு பயிற்சியாகி ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இந்த ராசிக்கு மேச ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது கடகராசி. கடகராசி வந்து குரு வந்து முழு பலம் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் அது. அதாவது முழு பலம் அப்படின்னா உச்ச பலம்னு சொல்லுவாங்க. அவங்க உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை செய்யக்கூடிய முழு சுபகிரகமான குரு உச்சம் பெறுறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான யோகம். அதை தாண்டி பொதுவாகவே ஒரு சுபகிரகம் பலம் பெறுறாரு அவருடைய காலத்தில் நாம் இருக்கோம் அப்படின்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே சொல்லப்போனால் நல்ல பலன்களும் செய்வார். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் கடகராசியில் உச்சம் பெற்ற குரு அவருடைய 9ஆம் பார்வையை சனி மேலே 7.5 சனி, அதாவது உங்களுடைய விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையில் குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி கண்டிப்பான முறையில் எந்த ஒரு தொந்தரவுகளையும் செய்யாது அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். அதனால் உங்கள் மனசில் எது சரின்னு படுதோ அது தைரியமாக செஞ்சு நடந்து போயிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்றமும் முன்னேற்றமும் வெற்றிகளும் கண்டிப்பான முறையில் தொடர்ந்து இருந்துருக்கும். அது 7.5 சனி காலமாக இருந்தாலும் கூட அப்படின்றதான் நான் சொல்ல வர பலன் அர்த்தம். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சனி மற்றும் குருவுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்ற பலன்களை பார்த்துட்டு இருந்தோம். அதாவது சனி பயிற்சிக்கு பின்னாடி நம்ம குரு பயிற்சி ஆகிறாரு. நம்ம முக்கியமாக முதல்ல நான் பல இடங்களில் சொல்லிட்டு இருந்த மாதிரி சனி வந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஒரு ராசிக்கு வருவார். அதாவது தன்னோட கால சுழற்சியில் ஒரு ராசிலையும் 2.5 ஆண்டுகள் இருந்து 12 ராசியும் அவர் தாண்டி அவர் இருந்த இடத்துக்கு வரதுக்கு 30 ஆண்டு எடுத்துப்பார். இது வந்து சனியோட நிலை. அதே போல் மே மாதம் 26ஆம் தேதி பயிற்சியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் இருப்பார். அவர் திரும்ப மீண்டும் அதே ராசிக்கு வர்றதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துப்பார். 12 ராசி, ஒரு ராசிக்கு ஒரு வருஷம்னு 12 ராசிக்கு வந்து 12 வருடம் எடுத்து மீண்டும் அந்த இடத்துக்கு வருவார். ஸோ அந்த வகையில் சனி மீனத்துக்கு வரதும் 30 ஆண்டுகள் பிறகு தான் வராரு. அவருக்கு அடுத்து தான் சனிக்கு அப்புறமா குரு வரப்போகிறாருன்னு சொன்னேன் இல்லையா கடகராசிக்கு, அவரும் வந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு வராரு. இது ரெண்டுமே மிகப்பெரிய முக்கியமான கிரகங்கள். சனி ஒரு பலம் வாய்ந்த அசுப கிரகம், குரு ஒரு பலம் வாய்ந்த சுப கிரகம். 2 பேரோட நிலைகளையும் நம்ம முக்கியமாக பார்த்துருக்கோம். இதை தாண்டி ராகுவோடைய நிலை, ராகுவும் வந்து அசுப கிரகங்களில் பலம் வாய்ந்தது. சனியை போலவே வேலை செய்யக்கூடியவர். கேது செவ்வாயை போல் வேலை செய்யக்கூடிய கேது. ஜோதிடத்தில் அப்படி தான் சொல்லுவோம். சனியை போல் ராகு, செவ்வாயை போல் கேதுன்னு சொல்லுவோம். ஸோ என்ன சொல்லணும்னா, சனி கொடுக்குற பலன்களை சனியை விட அதிகமாக கொடுக்குறது ராகு, செவ்வாய் கொடுக்குற பலன்களை செவ்வாயை விட அதிகமாக கொடுக்குறது கேது. ஸோ இப்படியான ஆண்டு கிரகங்கள்ன்றது இவங்க தான். ஸோ இவங்களோட நிலையெல்லாம் நல்லா இருக்கிறதுன்றதுனால வந்து இப்போ நம்ம பார்த்த இந்த காணொலியில் நம்ம வந்து சனி மற்றும் குருவை எடுத்து உங்களுக்கான பலன்களை கொடுத்துருக்குறோம். மெயினாக சனி பயிற்சி மார்ச் 6ஆம் தேதி. ஸோ அதை வச்சு நம்ம பலன்கள் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் வந்து தற்கால கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஒரு தனி மனிதருக்கான பலன் சொல்கிற இடத்துல வந்து இந்த கோச்சார பலன்கள் மட்டும் போதுமானதா அப்படின்னா அதை அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆமாம் நம்ம வீடியோவில் நல்லது சொல்லுவாங்க, ஆனால் நிஜத்தில் நம்ம படுற கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாமலாம் இல்லை. நம்ம உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் ராசியை வச்சு, உங்களுடைய ராசி நட்சத்திரங்களை வச்சு நம்ம சொல்கிற விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குது. உங்களுடைய ஜனன ஜாதகம், நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் ராசிக்கும் என்ன விதமான தொடர்புகள் இருக்குது, உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி, ராகு, குரு, சுக்கிரன், செவ்வாய் ஏனைய கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கான ஒரு முழுமையான பலன்களை கொடுக்க முடியும். இப்போ நம்ம கோச்சார அடிப்படையில் உங்கள் ராசிக்கு சொன்னது முழுமையான பலன். இது முழுமையாக கோச்சார பலன்கள்னு எடுத்துக்கோங்க. இதையும் உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு நடந்துருக்கக்கூடிய தசா புத்திகள், உங்களுடைய லக்னம், இதெல்லாம் இணைச்சி வச்சு சரியான பலன்கள், அப்போ தான் நம்ம துல்லியமான பலன் உங்களுக்கு கொடுக்கவே முடியும். கோச்சார நிலையில் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றதே நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான். அதனால் வந்து உங்களுக்கு குழப்பம் வேண்டியதில்லை. என்னடா சொல்கிறாங்க வேறு ஒன்று நடக்குது அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் யோசிக்காங்க. உங்கள் ஜாதகத்தோடு வந்து டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட ஜோதிடர்கள்ட்ட நீங்கள் கலந்து பேசிக்கிங்க, தப்பு கிடையாது. என்கிட்ட தான் பார்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது. நீங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு மனசு சங்கடமாக படுது, ராசி அடிப்படையில் நல்லா சொன்னாங்க ஆனால் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஜோதிடரை உங்கள் ஜாதகத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
உங்களோட என்னோட உதவி தேவைப்படுறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நான் உதவுறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதாவது உங்களுடைய ராசி பலன்கள் எல்லாருமே நல்லா தான் சொல்கிறாங்க. நம்ம சுய ஜாதகத்தில் நிறைய மன்னிக்கணும், திரும்ப போகிறேன். கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் நல்லா இருக்குது, உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் சிக்கல்களும் போராட்டங்களும் இருக்குது அப்படின்னா யோசிக்கவே செய்யாதீங்க. உங்கள் ஜாதகத்தோடு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கோச்சார பலன்கள் மட்டும் எடுத்து ராசி அடிப்படையில் சொல்கிற பலன்களை தாண்டி உங்களுடைய சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டையும் கலந்து பார்த்து தான் ஒரு துல்லியமான சரியான பலன்கள் சொல்ல முடியும். உங்கள் எதிர்காலத்துக்கான நல்ல ஒரு வழிகாட்டுதலையும் கொடுக்க முடியும். அதனால் தேவை இருக்கவங்க நிச்சயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த டிஸ்பிளேல என்னுடைய எண் இருக்குது. நம்ம கண்டிப்பாக பேசுவோம். உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் உங்களுக்கான ஒரு கிளாரிட்டியும் நாங்கள் உறுதியாக கொடுத்துடலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.